ஹாய் எல்லாம் மக்களே, நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா சாலர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படமே என்ன ரிலீஸ் ஆகலைன்னா ரிவ்யூ சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவா வரதா அப்படின்னு 2 கேரக்டர் இருக்குங்க. அந்த 2 கேரக்டருக்குள்ளயுமே ஒரு பிரச்சனை ஆகுது. 2 பேருமே பிரியிறாங்க. 2 பேருமே சின்ன வயசுல இருந்து அன்பா ஒரு பிரியமா வளர்ந்தவங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பிரியிற சூழ்நிலை ஏற்படுது. அவருக்காக இவரும் இவருக்காக அவருடைய ஒரு பிரியிற சூழ்நிலை ஏற்படுது. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு தேவா வந்து கிளம்புறாரு. அவர் கிளம்புற நேரம் என்னமோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். உடனே நிறைய கொள்ளையர்கள்லாம் நிறைய உள்ள போகுது. அந்த கேங்ஸ்டர் அப்படிங்கிற கோட்டையை வந்து ஆக்கிரமிச்சு ராஜ்யம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் பிருத்திவிராஜ் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மன்னர் ஆட்சியில வந்து அந்த மன்னர் வந்து சொல்றாரு, என்னுடைய பையன் தான் வந்து அந்த ஆட்சியில வந்து அமரணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு நிறைய போராட்டங்கள் நிறைய நடக்குது. நிறைய துப்பாக்கி சூடு, அந்த கலவரம் இதெல்லாம் வந்து நடக்குது. கொஞ்சம் அடிமைத்தனம் பண்றாங்க வில்லன் கூட்டம் வந்து. அந்த அடிமைத்தனத்துல இருந்து மேல வரணும் அப்படின்னா பிரபாஸ் அப்படிங்கிற அந்த தேவா அப்படிங்கிற கேரக்டர் வந்து உள்ள வரணும். அவனை வந்து கூப்பிடு அப்படின்னு சின்ன வயசுல எனக்கு ஒண்ணு வருவோன்னு சொன்னான்ல, அவனை போய் கூப்பிடுற அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப வந்து அவரை காமிக்கிறாங்க. சாதாரண கம்பி பிடிச்சாலே அவர் கைரகையில வந்து பதிஞ்சிடும், அந்த அளவுக்கு வந்து சூடா ஒரு ரஃபா ஒரு கெத்தா ஒரு காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. யாராவது பலார் நிறைஞ்சதுதான் அந்த கைரக பதியும், ஆனா ஒரு கம்பி தொட்டாலே வந்து கைரக பதியும், அந்த அளவுக்கு சூடா ஒரு ரத்தம் குதிக்கிற ஒரு ஆளா காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இருக்கட்டுங்க. படத்துடைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகுபலி, சுல்தான், கேஜிஎஃப் இதெல்லாம் 3 மிக்ஸ் பண்ணி, பொங்கல், புளியோதரை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி, ஆனால் பறிக்கிற தீப்பொறி எல்லாம் வச்சு ஒரு ஃபைட் சீன் எல்லாம் வச்சு ஒரு 1000 பேர்த்த வந்தாலும் நான் அப்படியே ஒத்தாளர் என்ன சுட்டு 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 கொண்டுருண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சாப்பிட்ட மாதிரி இருக்குது, டேஸ்ட் தான் கொஞ்சம் சரியில்லை, போயிட்டு வேற ஏதாவது நெக்ஸ்ட் கொண்டாப்பா வெயிட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் படம் ரெடி பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து வில்லன் கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஆனா பிரபாஸுக்கும் பிருத்திவிராஜுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை வந்து ரெடி பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா வில்லன் கதாபாத்திரம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா காமிக்கிறீங்களோ, ஹீரோ அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப கை தட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஏன்னா பாகுபலியில் அப்படிதான் நிறைய சூழ்ச்சி அதுலயும் நடக்கும். ராஜ்யத்தை வந்து யார் கைப்பற்றுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய சூழ்ச்சி எல்லாம் இருக்கும். அந்த சூழ்ச்சி வந்து நமக்கு ஒரு நல்லவனை போட்டு இப்படி குடும்பப்படுத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொண்டு வரும், ஒரு ஆதங்கம் இருக்கும். அந்த ஃபீல் வந்து இந்த படத்துல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வசாதாரணமா ஒரு 1000 பேர்த்த அடிச்சு கொள்றாங்க. இதுல எங்கெங்க போய் நம்ம பாகுபலிலேயே அதான் நடக்குது. ஆனா அது ஒரு மன்னர் கதாபாத்திரம். ஆனா இதுல வந்து அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவலா பார்க்கும்போது வந்து அந்த இருட்டான எஃபெக்ட்ல வந்து அந்த படம் எடுத்திருக்காங்க. அந்த விசுவலா பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. அப்படிங்கும்போது படத்துல எங்கேயுமே வந்து நீங்க 1000 பேர்த்து கூட அடிங்க, படத்துல எங்கேயுமே வந்து மக்களை முட்டாளாகிறதுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மொத்தத்துல படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த ரியாலிட்டி சம்பந்தமா படம் தான்ப்பா பிடிக்கும், இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் மாசு இதெல்லாம் வச்சு மக்களை வந்து முட்டாளாகிறதுக்கு நான் படம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் வந்து ஒர்த்து கிடையாதுங்க. இது யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, தியேட்டர்ல வந்து கை தட்டி விசில் அடிச்சு சும்மா அடிடா பிரபாஸ் அப்படிங்கிற மாதிரி கை தட்டி பாக்குறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு மாசு என்டர்டைன்மெண்ட், சிகரெட்டை பத்த வச்சு உப்புன்னு அந்த புகையை ஊதி ஒருத்தர் 4 பேர்த்த வந்து கம்பீரமா அடிச்சு ஒரு 1000 பேர்த்த அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ணி இதெல்லாம் வந்து நீங்க நம்புனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம மனசு வந்து நம்புச்சுன்னா தான். ஏன்னா கேஜிஎஃப் அப்படிங்கிற படத்தையே மக்கள் வந்து எதுக்கிட்டாங்க. அப்ப இதையும் வந்து ஏத்துக்குவாங்க. ஒத்தாளா வந்து அந்த தங்கத்தையெல்லாம் தூக்கிட்டு போறாப்புல அதையே எதுக்குறாங்க, இதெல்லாம் எதுக்க மாட்டாங்களா? கண்டிப்பா மக்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அதுக்கும் பாய். முக்கியமா படம் பயங்கரமா இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க.